வேலைக்கு போக ரெடி ஆகிட்டாங்க. ஹாய், வெல்கம் டு அவர் வீக்கெண்ட் விலாக். ஹேர் வி கோ. ஸோ காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு தீரனுக்கு ஒரு குட் மார்னிங். அவன் வந்து அவனோட மம்மம் சாப்பிட்டுட்டு இருந்தான். டேடிக்கு ஒரு ஹாய். அதுக்கப்புறம் மம்மி வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ரொட்டி, காலிஃப்ளவர் பொட்டேட்டோ சப்ஜி. அதுக்கப்புறம் அப்பு மாமா வந்து வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இவன் வந்து இந்த ஃபுல் விலாகில் நீங்கள் தீரனோட சேஷ்டைகள் தான் ஜாஸ்தி பார்ப்பீங்க. லைக் ஹவு டஸ் இட் ஃபீல் டு ஸ்பெண்ட் அ டே வித் ஹிம். அதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு போயாச்சு. என்னோடய ரொட்டி அம்மா பழையது சாப்பிட்றாங்க. கை வச்சடி ஹீரோயின் மாதிரி விசில்லாம் அடிப்பான். அதுக்கப்புறம் இவனோட சைக்கிள் கீழே விழுந்துருச்சுன்னு ஏதோ கூப்பிட்டுட்டு இருந்தான். ஃபுல் டே இவன் விளையாட்டு ஜாமா கீழே போடுறதும் நாங்கள் எடுத்து வைக்கிறதும் இப்படியே போயிடும். அண்ட் திஸ் இஸ் ஹவ் யூ ஸ்பெண்ட் அ ஹோல் டே வித் அ டாட்லர் who is so mischievous, who is so naughty. அதுக்கப்புறம் அம்மாவோட புடவையில் இப்படி இந்த மாதிரி பூந்துட்டு விளாடுவான். திஸ் இஸ் ஹிஸ் ஃபேவரட் பாஸ் டைம். அவனை வந்து கண்டுபிடிக்கணும். தீரன் எங்கன்னு கேட்டான். அப்புறம் எப்படி கெத்தாக கால் மேலே கால் போட்டு ஐயா பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. தென் அப்புறமா கொஞ்சம் பில்டிங் பிளாக்ஸ் டைம். ஆல்தான் இவனுக்கு இன்னும் சேர்க்க தெரியலை இது எப்படி பண்ணணும்னு. அதுக்கப்புறமா சரி நம்ம கொஞ்சம் படிக்கணும்ல. ஸோ ஐ வாஸ் டூயிங் மை ஸ்டடிங் ஒர்க். இவன் தூங்கிட்டு இருக்கும்போது தான் நம்மளால் படிக்க முடியும். அப்படியே பண்ணி லன்ச் டைம் ஆகிடுச்சு. லன்ச்சுக்கு வந்து சுட சுட தால், காலையில் வச்ச பொட்டேட்டோ சப்ஜி, ரைஸ். அதுக்கப்புறம் இது ஏதோ ஒரு புது சீரீஸ் வந்துச்சு ப்ரைமில், அது பார்த்துட்டு டின்னருக்கு வந்து இந்த பிரியாணி. அண்ணா வந்து ஆஃபீஸ் டூர் முடிச்சுட்டு 5 days கழித்து வந்தாங்க சண்டிகர்லேருந்து. ரொம்ப ஃபேன்சியாக இருக்குல்ல செட்டப் எல்லாம். டேஸ்ட்டும் அருமையாக இருந்துச்சு. அப்படியே படம் பார்த்துட்டு அவ்வளோதான். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.